how did you sustain to become a doctor? அந்த மைண்ட் செட் என்னவாக இருந்தது? ஃபர்ஸ்ட் திங் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறேன், எனி கோல் வித்தவுட் அ டைம் ஃப்ரேம் இஸ் ஜஸ்ட் அ ட்ரீம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம டைம் ஃப்ரேம் செட் பண்ணோம். ஓகே, எனி கோல் வித்தவுட் அ பேஷன் வில் பி அ ஃபெயிலியர். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம அந்த பேஷனை பில்ட் பண்ணோம், அதுக்கான எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட்ஸ் நம்ம போட ஆரம்பித்தோம்னாக்க எஸ், அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். ஒன்ஸ் அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ கூட நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கனாக்க, வாட் ஐ ஏர்ன் அவுட் ஆஃப் மை ஃபீல்ட் இஸ் நாட் மை மனி. ஓகேவா? அந்த ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறதை வச்சு நோ, தட் இஸ் நாட் த ரீசன் ஒய் ஐ எம் ரன்னிங். ஆனால் அது சரியானதுக்கப்புறமா அந்த ஹாப்பினஸோட ஒரு கண்ணீர், அந்த ஒரு அம்மா வந்து சரியாயிட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் நின்று குக் பண்ணி என் பசங்களுக்கு சர்வ் பண்ணுறன்றப்போ அந்த பசங்க கொடுக்குற அந்த ஒரு சந்தோஷம், ஃப்ரம் நோவேர் ஒன் பர்சன் சடன்லி ட்ராப் இன் saying that நீங்கள் அப்போ ட்ரீட் பண்ணிங்களே அந்த பர்சனோட பையனா, மறுபடியும் எங்கள் அம்மா கையோட அந்த சுவையை நான் வந்து இன்றைக்கி சாப்பிட்டேன், தேங்க்ஸ் டு யூ அப்படின்னு வராங்கல்ல, அது ஹாப்பினஸ் தாண்டி தட் கிவ்ஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கீப்ஸ் அஸ் ட்ரைவிங். அதுதான் வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் நாட் லைக் நீங்கள் வந்து இல்லைன்னா நம்ம வந்து பாதியில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் இட் இஸ் கோயிங் டு பி மனி, உங்களுக்கு இதை விட ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ நம்ம அதை நோக்கி போயிட்டுருப்போம். பட் இஃப் யூ ஆர் ஸ்டிக்கிங் ஆன் டு த ஃபீல்ட், ஒரு விஷயத்தை நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுதுனாக்கா இதுதான் ரீசன்.